பாவத்திற்கு எதிராக தமக்குத்தானே தன் இருதயத்தில் போராட வேண்டும். பின்பு சமுதாயம், உலகம் போன்ற காரியங்களில் தீமைக்கு விரோதமாக நாம் எழும்பி நின்று கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்து கர்த்தருடைய ராஜ்யம் வர பாடுபட வேண்டும். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 2 சாமுவேல் 20ஆம் அதிகாரம். தாவீது ராஜாவின் வாழ்க்கை முறையை கவனித்து வருகிறோம். அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எல்லாம் எப்படி நடந்து கொண்டார் என்பதை குறித்து கற்று வருகிறோம். நெருக்கடியான காலங்களிலும் சோதனையான காலங்களிலும் ஒரு மனிதன் நமக்கு தீங்கு செய்ய வரும் பொழுதும் பலவிதமான சூழ்நிலைகளுக்குள் போராடி வெற்றி பெற்ற மனிதராய் இருக்கிறார். அவர் வாழ்க்கையில் சமாதானமாக, சந்தோஷமாக, ஒரே மாதிரியான ஒரு வாழ்க்கை அல்ல. அவர் மிகுந்த போராட்டமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தவர். அவருடைய வாழ்க்கையின் போராட்டங்கள் நமக்கு பாடமாக இருக்கிறது. அவைகளை நாம் தியானிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது அதை நாம் சுலபமாக எதிர்கொள்ள முடியும். தாவீது ராஜா ஐயாவின் வாழ்க்கையை கற்றுக்கொண்டு இந்த வேத பகுதி அப்படியாக நம் வாழ்க்கையின் போராட்டங்களை வெற்றி பெற நமக்கு கற்றுத் தருகிறது. தாவீது ராஜா ராஜாவாவதற்காக சாதோக் என்னும் ஆசாரியரால் அழைத்து வரப்படுகிறார். அப்பொழுது யூதா ஜனங்கள் வந்து, நாங்கள் தான் அழைக்க வேண்டும், நீங்கள் எப்படி அழைத்தீர்கள் என்று வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். இந்த சமயத்தை பார்த்து சேபா என்னும் ஒரு மனிதன் அங்கு தற்செயலாய் வந்திருக்கிறான். அவன் வந்த பொழுது அந்த மனிதன் பொல்லாதவனாய் இருக்கிறான். அவன் திடீரென எக்காளம் ஊதி, இனி இங்கு தாவீது ராஜாவுக்கு வேலை இல்லை, தாவீது ராஜா அரசாளக்கூடாது என்று எக்காளம் ஊதி எல்லோரையும் பின்வாங்க பண்ணுகிறான். தாவீது ராஜா இஸ்ரவேலுக்கு ராஜா இல்லை என்றும், ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு பங்கும் இல்லை, சுதந்திரமும் இல்லை என்று சொல்லி எல்லோரையும் பிரிக்க நினைத்து அவன் அப்படி செய்கிறான். இதை கேட்ட இஸ்ரவேலர்கள் எல்லாரும் தங்கள் வீடுகளுக்கு அவர்கள் புறப்பட்டு பிரிந்து சென்று விட்டார்கள். தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணவில்லை. இப்படியாக அந்த நல்ல காரியம் நடக்கும் நேரத்தில் அந்த சேபா என்ற மனிதன் வந்து கெடுத்து போட்டான். அது மட்டுமல்லாமல் அவனை பின்பற்றி இஸ்ரவேலர்கள் அவனை ராஜாவாக ஏற்றுக்கொண்டு நடக்கத் தொடங்கினார்கள். இப்படி அவன் தொடங்கிய நாளில் தாவீது ராஜா அமாசாவை நோக்கி, நீ 3 நாளைக்குள் வந்திருக்க வேண்டும். அமாசா வேண்டுமென்றே தாமதம் செய்கிறான், அதனால்தான் இப்படி நடந்தது என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். ஏற்ற காலத்தில் அந்தந்த காரியங்களை நாம் செய்து முடிக்க வேண்டும். அப்பொழுது அது சரியான பலனை தரும் என்பதற்கு இது உதாரணமாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வராமல் இருந்திருக்கும். சரியான நேரத்தில் அவர்கள் வந்திருந்தார். பின்பு அபிசாயை அழைத்து, தாவீது ராஜா, அப்சலோமை விட இந்த சேபா ஆபத்தானவன், இவன் நம்மை கொன்று போடுவான், இவன் நமக்கு தீங்கு செய்வான், அதனால் இவனை விட்டு வைக்க கூடாது. நீ நம் படைகளை அழைத்து கொண்டு போய் அவனை பின்தொடர்ந்து போய் அவனை அழித்து போடு என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். அதை கேட்ட அபிசாய் சேபாவை பின்தொடர்ந்து போகிறார். அமாசா சேபாவை ஆபேல் மட்டும் துரத்தி கொண்டு வருகிறார். அப்பொழுது அந்த பட்டணத்திற்குள் நுழையும் போது அந்த மதில் சுவரிடத்தில் இருந்து ஒரு பெண் சத்தமிடுகிறார். உள்ளே இருந்து, ஆபேலில் இருந்து ஒரு பெண் சத்தமிடுகிறார். யோவாபாகிய பிரதானியிடம் நான் பேச வேண்டும், அதிகாரியிடம் நான் பேச வேண்டும் என்று ஒரு பெண் சொல்லுகிறார். அதை கேட்ட யோவாப் உடனே அங்கு புறப்பட்டு வருகிறார். அங்கு வந்ததும் அந்த பெண் கேட்கிறார், நீர் யோவாப் தானா என்று கேட்கிறாள். அதற்கு ஆமாம், நான் யோவாப் தான், சொல்லும் என்று கேட்கிறார். அதற்கு அந்த பெண், ஏதாவது வழக்கு இருந்தால் ஆபேலில் போய் விசாரிங்கள், தீர்ந்துவிடும் என்று சொல்வார்கள். ஆபேல் எருசலேமுக்கு தாய் பட்டணமாய் இருக்கிறது. அப்படி இருக்க ஆபேலை நீர் அழித்து போடலாமா? அதாவது நாம் எல்லாரும் இஸ்ரவேலர்கள், எருசலேம் நம்முடைய நகரமாய் இருக்கிறது, இதெல்லாம் நம்முடைய தேசம், நமக்குள் நாம் சண்டையிட்டுக் கொள்ளலாமா என்ற பொருள் படும்படி அந்த பெண் பேசுகிறார். இப்படி நீங்கள் ஆபேலை அழிக்க வரலாமா? இதை கொளுத்தி போடலாமா? இங்கிருக்கிறவர்களை கொன்று போடலாமா என்று அந்த பெண் கேட்கிறார்.
அதற்கு யோவாப், அப்படிப்பட்ட நினைவு என்னிடத்தில் ஒருபோதும் இல்லை. அப்படி இருந்தால் அது அழிந்து போகட்டும் என்று சொல்லி, நான் அந்த எண்ணத்தில் வரவில்லை. சேவா ஒருவன்தான் எங்களுக்கு தேவை. நாங்கள் பட்டணத்தை அழிக்கவோ உங்களுக்கு துன்புறுத்தவோ நாங்கள் வரவில்லை. சேபாவை மட்டும் எங்களுக்கு கொடுத்து விடுங்கள், நாங்கள் போய் விடுகிறோம் என்று சொல்லுகிறார். யோவாப் இதை சொன்னதும் அந்த பெண் புத்திசாலித்தனமாய் பேசி, அவள் இதோ வருகிறேன் என்று சொல்லி பட்டணத்திற்குள் வந்து அங்கிருக்கிறவர்களுடன் சாமர்த்தியமாய் பேசி சேபாவை வெட்டி அவருடைய தலையை தூக்கி பட்டணத்தின் வெளியிலே எறிகிறாள். யோவாப் அதை பார்த்த பின்பு தன் சேனையை கூட்டிக் கொண்டு திரும்பி போய்விடுகிறார். இப்படியாய் ஞானமுள்ள ஒரு ஸ்திரீ ஒரு யுத்தத்தை நிறுத்தி அந்த பட்டணத்திற்கு வந்த அழிவை நிறுத்தி போட்டார். அந்த பட்டணம் அழிக்கப்படாமல் காப்பாற்றப்பட்டது. அந்த ஊர் எரிக்கப்படாமல் காப்பாற்றப்பட்டது. அதிலுள்ள மிருக ஜீவன்கள், அதிலுள்ள மனிதர்கள் எல்லோருடைய உயிரும் காக்கப்பட்டு எந்தவித பொருளாதார சேதமும் இல்லாமல் நல்லபடியாக பாதுகாக்கப்பட்டது. அதனால் பெண்களின் பங்கு பல இடங்களில் இருக்கிறது வாழ்க்கையில். அந்த பெண் பேசிய பேச்சிற்கு மதித்து நடந்து கொண்ட யோவாபையும் பாராட்ட வேண்டும். அதே சமயத்தில் ஞானமாய் நடந்து தன் எதிரியாக வந்த யோவாபை நோக்கி பேசி சாமர்த்தியமாக பேசி தன் ஜனங்களையும் தன் பட்டணத்தையும் காப்பாற்றின அந்த புத்தியுள்ள ஸ்திரீயையும் பாராட்ட வேண்டும். இப்படியாக நாம் ஒவ்வொருவரும் நடந்து கொள்ள வேண்டும். மனித வாழ்க்கை என்பது ஒரு முறைதான். அதை அழிவுக்கு நேராக செலுத்தாமல் ஆக்கப்பூர்வமான காரியங்களையும் பிறருக்கு நன்மை செய்வதையும் நாம் மனதை செலுத்த வேண்டும். பெனாயா கிரேத்தியர் மேலும் பிலேத்தியர் மேலும் தலைவராகவும் நியமிக்கப்பட்டார்கள். இப்படியாக இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து முடிந்தது. இதற்கு பின்பாக இஸ்ரவேலிலே 3 வருடம் பஞ்சம் உண்டாயிருந்தது. இதை பார்த்த தாவீது ராஜா கர்த்தரிடத்தில் ஜெபித்து, இது ஏன் உண்டானது, எதனால் என்று கர்த்தரிடத்தில் கேட்டார். அப்பொழுது கர்த்தர், கிபியோனியரின் நிமித்தம் இந்த பஞ்சம் உண்டாயிற்று என்று பேசினார். ஏனென்றால் இஸ்ரவேலர்கள் கிபியோனியரிடம் உடன்படிக்கை செய்திருந்தார்கள், நாங்கள் உங்களை அழிக்க மாட்டோம் என்று. கிபியோனியர்கள் இஸ்ரவேலர்கள் அல்ல, எமோரியரின் ஒரு பகுதி மக்களாயிருக்கிறார்கள், மீந்தவர்களாயிருக்கிறார்கள். அப்படி இருக்க அவர்களோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கும் போது அவர்களை துன்புறுத்த கூடாது. ஆனால் சவுல் ராஜாவாய் இருக்கும்போது அவர் கிபியோனியரை துன்புறுத்தி பலரை கொன்று போட்டார். இதனால் இந்த பஞ்சம் உண்டானது, உடன்படிக்கையை மீறியதால் உண்டானது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது தாவீது ராஜா கிபியோனியரை அழைத்து வந்து, நாங்கள் உமக்கு என்ன செய்தால் உங்கள் மனம் ஆறுதல் அடையும்? உங்கள் நிமித்தம் எங்களுக்கு இந்த பஞ்சம் என்ற துன்பம் நேரிட்டு இருக்கிறது. நீங்கள் மனவேதனையோடு இருப்பதினால் இந்த காரியம் எங்களுக்கு வந்திருக்கிறது. அதனால் உங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள், நீங்கள் கேட்பதை நான் செய்கிறேன் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். அதற்கு கிபியோனியர், பொன்னும் பொருளும் தங்கமும் வெள்ளியும் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் அதை எதிர்பார்க்கவில்லை, நாங்கள் கேட்கவில்லை என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் உங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்கள் என்று கேட்கிறார். அப்படியானால் எங்களுக்கு சவுலின் குமாரர்கள், அவர்கள் வம்சத்தில் பிறந்த 7 பேரை எங்களுக்காக கொன்று போட வேண்டும், எங்களிடத்தில் நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் என்று கிபியோனியர்கள் கேட்கிறார்கள். அதை கேட்ட தாவீது ராஜா, நான் அப்படியே உங்களுக்காக செய்கிறேன் என்று சொல்லி சவுல் ராஜாவின் குடும்பத்தில் 7 பேர்களை தெரிந்து கொண்டு அவர்களை கிபியோனியரிடத்தில் ஒப்புவிக்க தயாரானார். ஆனால் யோனத்தானிடம் தாவீது ராஜா ஒப்பந்தம் செய்திருந்தார். என்னையும் என் குடும்பத்தையும் நீ வேறறுத்து விடக் கூடாது என்று யோனத்தான் கேட்டுக்கொண்டது நிமித்தம் அவரோடு 2-3 முறை உடன்படிக்கை செய்திருக்கிறார், உன் குடும்பத்தை நான் அழிக்க மாட்டேன் என்று. அதனால் யோனத்தானின் குமாரரான மேவிபோசேத்தையும் அவரது குமாரர்களையும் ஒன்றும் செய்யாமல், சவுல் ராஜாவுக்கு இன்னொரு மறுமனையாட்டி இருந்தார், அவருடைய பெயர் ரிஸ்பால். அந்த பெண்ணினுடைய குமாரர்கள் 2 தெரிந்து கொண்டு, அதோடு மட்டும் அல்லாமல் சவுல் ராஜாவின் இன்னொரு குமாரத்தியான மேரப் என்கிற ஒரு குமாரத்தி இருந்தார், அவருடைய பிள்ளைகள் 5 ஆண்கள் இருந்தார்கள், அவர்களையும் சேர்த்து கொண்டு
ரிஸ்பாலின் குமாரர்கள், சவுலின் குமாரரான 2 குமாரர்கள், ரிஸ்பால் பெற்ற குமாரர்கள் 2 பேரையும், சவுலின் குமாரத்தி பெற்ற சவுல் ராஜாவின் பேர பிள்ளைகள் 5 பேரையும் பிடித்து கொண்டு வந்து கிபியோனியரிடம் சவுல் ராஜா ஒப்படைத்தார். அப்பொழுது கிபியோனியர்கள் அவர்களை தூக்கிலிட்டு கொன்று போட்டார்கள். இதற்கு பின்பாக பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலில் யுத்தம் செய்ய வந்தார்கள். அப்பொழுது 4 ராட்சசர்களை தாவீது ராஜாவும் அவர் படைகளும் கொன்று போட்டன. அதாவது கோலியாத்தை தாவீது ராஜா கொல்லும் பொழுது அவர் 5 கூழாங்கற்களை எடுத்துக்கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் ஒரு கூழாங்கல்லை எடுத்து கோலியாத்தை அடித்து கொன்று போட்டார். அந்த கோலியாத்திற்கு 4 சகோதரர்கள், ராட்சச பிறவிகள் இருக்கிறார்கள் பெலிஸ்தர்களுக்கு என்று அறிந்தே அந்த தாவீது ராஜா எடுத்திருக்கிறார். இப்பொழுது இந்த யுத்தத்தில், இந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட யுத்தங்களில் மீதம் இருந்த மற்ற 4 ராட்சசர்களும் கொல்லப்படுகிறார்கள். அதை குறித்து இப்பொழுது தெளிவாக பார்க்கலாம். இப்படி பெலிஸ்தர்களோடு யுத்தம் செய்து கொண்டிருக்கும் போது தாவீது ராஜாவை கொல்லும்படியாக ஒரு ராட்சச பிறவியான ஒருவன், இஸ்பிபெனோப் என்கிற ஒருவன் வந்து தாவீது ராஜாவை கொல்ல போனான். அப்பொழுது அபிசாய் அவருக்கு உதவியாக வந்து, யுத்தத்தில் அவருக்கு உதவியாக வந்து அவனை கொன்று போட்டு, அந்த ராட்சசனை கொன்று போட்டு தாவீதை காப்பாற்றினார். அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீது ராஜாவை நோக்கி, நீங்கள் எங்களோடு யுத்தம் செய்யக்கூடாது, உங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்து விட்டால் எங்களால் சமாளிக்க முடியாது, இஸ்ரவேலின் விளக்கு அணைந்து போகும், அதனால் நீங்கள் யுத்தத்திற்கு வரக்கூடாது, நீர் எங்களை வழிநடத்தினால் மட்டும் போதும் என்று தாவீது ராஜாவை யுத்தத்திலிருந்து வெளியே அனுப்பி போகும்படி சொல்லுகிறார்கள். தாவீதும் பின்தங்கி அவர் வெளியே வந்து ஜனங்களை யுத்தம் செய்யும்படி சொல்லுகிறார். இஸ்ரவேலர்கள் யுத்தம் செய்கிறார்கள். அதற்கு அடுத்ததாக சாப் என்னும் ஒரு ராட்சசன் வருகிறான். அவனையும் இந்த யுத்தத்தில் அவர்கள் கொன்று போடுகிறார்கள். அடுத்ததாக காத் பட்டணத்தில் அவர்கள் யுத்தம் செய்யும் போது கோலியாத்தின் சகோதரனான எல்கானான் என்பவன், ராட்சச பிறவியான அவனும் வந்து இஸ்ரவேலரோடு யுத்தம் செய்கிறான். அப்பொழுது இஸ்ரவேலர்கள் அவனை கொன்று போடுகிறார். அதற்கு அடுத்ததாக ஒவ்வொரு கையிலும் ஒவ்வொரு கால்களிலும் 6 விரல்களை உடைய, மொத்தம் 24 விரல்களை உடைய ஒரு மனிதன் ராட்சச பிறவியாய் இருந்தான். அவன் காத்தூரில் யுத்தம் செய்யும் போது இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய வந்தான். அப்பொழுது இஸ்ரவேலர்கள் அவனை கொன்று போட்டார்கள். அப்பொழுது யோனத்தான் அந்த மனிதனை கொன்று போட்டு இஸ்ரவேலை காத்தார். இப்படியாக ராட்சச பிறவிகளாய் இருந்த 5 பேர் தாவீது ராஜாவின் நாட்களில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ராட்சச பிறவிகள் என்பவர்கள் ஆவிக்குரிய தீயவர்கள்தான். அவர்கள் நற்குணங்களால் நிறைந்தவர்களாய் இருப்பதற்கில்லை. இந்த யுத்தத்திலும் கூட இந்த ராட்சசர்கள் கர்த்தரை தூஷித்து நிந்திக்கிறார்கள். இது வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள். இப்படியாக தீமையை அழிக்க தாவீது ராஜாவை கர்த்தர் பயன்படுத்தினார். யுத்தங்களும் போராட்டங்களும் விளையாட்டிற்கல்ல, இவைகள் தீமையை பூமியிலிருந்து அழிக்கும்படியாக கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரராக தாவீது ராஜாவை பயன்படுத்தினார். அந்த காலத்தில் மாம்சத்திற்கேற்ற யுத்தம் நடைபெற்றது. இந்த காலத்திலும் தேவ ஊழியர்கள் போராட வேண்டும். போராடுவதற்காகவே கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்கிறார். இங்கு வாழ்கிற கொஞ்ச காலம், மிக சிறிய காலம்தான் இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதனும் வாழப்போகிறோம். இந்த காலத்தில் கர்த்தருக்காக போராடி யுத்தம் செய்து நாம் வெற்றி பெற வேண்டியவர்களா இருக்கிறோம். எப்படிப்பட்ட யுத்தம் இந்த காலத்தில் மனிதர்கள் செய்ய வேண்டும், கர்த்தருடைய பிள்ளைகள் செய்ய வேண்டும் என்றால், முதலில் பாவத்திற்கு எதிராக தமக்குத்தானே தன் இருதயத்தில் போராட வேண்டும். பின்பு சமுதாயம், உலகம் போன்ற காரியங்களில் தீமைக்கு விரோதமாக நாம் எழும்பி நின்று கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்து கர்த்தருடைய ராஜ்யம் வர பாடுபட வேண்டும். இதுவே கர்த்தருடைய பிள்ளைகளின் கடமையா இருக்கிறது. தாவீது ராஜா அந்த காலத்தில் மாம்ச ரீதியாக போராடினார். இந்த காலத்தில் நாம் ஆவிக்குரிய யுத்தங்களை செய்ய வேண்டும். இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.